அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், அண்டர்லைன் தி வேர்ட், யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 11 பேரும் பயந்தடிச்சு பூட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மளை என்ன செஞ்சிருவானுங்க, நம்மளையும் கொன்றுவாங்க. இவ்வளவு அவிசுவாசமாய் பயந்து கடந்த சீசர்களை கொண்டுதான் தேவன் பலத்த காரியங்களை செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே சீசர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். எனக்கன்பான தேவஜனமே, மந்த நாவும் திக்கு வாயுமாய் இருந்த மோசையை கொண்டு 45 லட்சம் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அவங்க பயந்து போய் பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. பூட்டிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே நடுவே நின்று கர்த்தர் உங்கள் நடுவே இருக்கிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். வீடுகள் பூட்டி இருக்கையில் 10 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஏற்கனவே அவுட்டு, யூதாசு ஏற்கனவே என்ன செய்யாச்சு, அவுட் ஆயாச்சு. 10 பேர் என்ன 9 பேர் இருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் என்ன செய்யல, இல்ல சீசர்களில் ஒருவரை காணவில்லை. எங்க போனாரோ தெரியல. டீ குடிக்க போனாரோ, சாப்பிட போனாரோ, எங்க போனாரோ தெரியவில்லை. ஒருத்தர் இல்லை. ஆனால் இத்தனை பேரும் இவர் வந்த உடனே இவர்கிட்ட என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 24வது வசனம். இயேசு வந்திருந்த போது 24 வாசிங்க. திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. தோமாவுடைய குணாதிசயமே என்னது? எதை என்ன செய்வாரு? பார்த்துதான் என்ன செய்வாரு? நம்புவாரு. எப்போ எதையும் பார்த்து நம்புற ஆளு. ஏற்கனவே இயேசு சொல்லி இருக்கிறாரு. சொல்ற விளக்கம் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. இப்ப சொல்றாரு, திதுமி என்னப்பட்ட தோமா என்ன செய்யல, இல்ல அவங்களோட கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் சொல்றாங்க. அடுத்த வசனம், மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு, அண்டர்லைன் தி வேர்ட், அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடனே விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். எனக்கு நம்பணும், நான் பார்க்கணும். நான் பார்த்தாதான் மறுபடி என்ன செய்வேன், நம்புவேன் என்று இந்த தோமா என்ன செய்கிறார், சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த தோமாவுக்காக மாத்திரம் 2வது தரிசனமாகவில்லை. 2வது காட்சி கொடுத்ததற்கு காரணம், கர்த்தர் இந்தியாவை நேசித்தார். இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டை நேசித்தார். தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் நேசித்ததினாலே தோமாவுக்கு மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, வாசிங்க, இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, அதாவது இன்றைக்கு இதே மாதிரி ஒரு நாள்ல கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் அதே மாதிரி சம்பவம் எப்படி முதல்ல நடந்திருந்துச்சோ, எப்படி, ஏன்னா அப்பமா ஒரு திடீர்னு ரோட்ல போகும்போது கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கலாம், அவருக்கு தரிசனம் கொடுத்திருக்கலாம். டீ குடிச்சிட்டு இருக்கும் போது கூட என்ன செஞ்சிருக்கலாம். ஆனா இவர் நம்ப மாட்டாரு. அதே இடத்துல நீங்க எப்படி பார்க்க ஆசைப்படுறீங்களோ அப்படி உங்களுக்கு என்ன செய்வாரு, தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்வாரு, கொடுப்பார். கொஞ்சம் கூட அவர்கிட்ட மாற்றமே இல்லை. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, 18, 26 ஒரே மாதிரியே இருக்கும். அந்த வீட்டுல, அதே வீட்டுல அப்படியே மறுபடியும் அவங்க பூட்டி உள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரியே மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, வாசிங்க. சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் மறுபடியும் அதே மாதிரி கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்றார். தோமா அதற்கு தொட்டு பார்த்தாரா? அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அடுத்த வசனம், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. தொட்டான், எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? தொட்டு பார்த்தார். தோமா தொட்டு பார்த்தார். சும்மாவே அவருக்கு ஒரு பேர் வச்சிருந்தது. என்ன பேரு? சந்தேக தோமா. நம்ம ஏதோ விசுவாசத்துல ரொம்ப வல்லவர்களா இருப்பது போன்று இல்ல,
சந்தேகப்பட்ட தோமா அல்ல, விசுவாசித்த தோமா. இந்தியா ரட்சிப்பதற்கு அடித்தள காரணமா இருந்தவர் இந்த தோமா தான். இந்த தோமா தான். தொட்டு பார்த்தார் என்று வேதத்தில் எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா? தோமா தொட்டு பார்த்தார். இவருக்கு என்ன மேட்டர்னா, இவருக்கு என்னன்னா, இயேசு சொல்லி இருந்தாரே அந்த சம்பவம் அவருக்கு புரியல. அந்த சம்பவம் அவருக்கு புரியல, தெரியல. அப்படி இவர் விசுவாசிக்கல அப்படின்னா சீசர்கள் அத்தனை பேருமே விசுவாசிக்காம தான் இருந்திருக்காங்க. நீங்க வாசிங்க, இவர் தான் விசுவாசிக்கல, அதனால இவருக்கு சந்தேக தோமா. சந்தேகப்படுகிறவன் தூக்கி வெளியே விட்டுருங்க. மிகப்பெரிய தோமா பரலோகத்திலே சரியான ஒரு இடத்துல அவர் நிச்சயமாக உட்கார்ந்திருப்பார். உங்களிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. உங்களிலும் மற்றவர்களை எப்படி எண்ணணுமா? மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். நம்ம எப்பவுமே மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு கீழே தானே பார்ப்போம், அப்படி பார்க்க சொல்லல. உங்களிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். கனம் பண்ணுகிறதற்கு முந்தி கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதற்கு முந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இவர் மாத்திரம் சந்தேகப்படல, இவர் மாத்திரம் அவிசுவாசம் அல்ல. எல்லா சீசர்களுக்குள்ளும் பயம் இருந்துச்சு. யாருமே அவர் உயிரோட எழும்புவார்னு என்ன செய்யல, விசுவாசிக்கல, நம்பல. ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பாதாளத்தை வெல்லுவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அவங்க கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க, ஆனா என்ன செய்யல, நம்பல. இவர் தொட்டெல்லாம் பார்க்கல, ஆதாரமே இல்ல. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே, ஐயா, எனக்கு காட்சி கொடுத்தீங்களே. கீழே அப்படியே குனிஞ்சிட்டாரு, முட்டுக்கிட்டு முழங்கால் எல்லாம் போட்டு அப்படியே கெட்டி பிடிச்சிருப்பாரோ என்னவோ தெரியல. என் ஆண்டவரே, தொட்டுலாம். அவன் விழாவில் போய் கையை விட்டாரு. அந்த அந்த அதுக்குள்ள அந்த ஆணி போட்டதை உள்ள விட்டு பார்த்தாரு. ஆதாரம் இல்லை. என்னுடைய வேதத்தில் இல்லை, உங்களுடைய வேதத்தில் இருக்கிறதா? தோமா சந்தேக தோமா எழுதி வைத்திருக்கிறது. பைபிளிலே சந்தேக தோமா என்று எழுதியிருந்தால் நாம் சொல்லலாம். விசுவாசியின் தோமா. தோமா இல்லையே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. இந்தியா இரட்சகரை அறிந்து கொள்வதற்கு அடித்தளமாய் இருந்தவர். அவரோடு 3.5 வருட காலமாய் இருந்த தோமா அவருடைய சரீரத்தை கண்ணார கண்டவர். உயிர்த்தெழுதலின் வல்லமையை கண்டவுடனே அவராலே சும்மா இருக்க முடியவில்லை. பைய தூக்கிட்டு கிளம்பிட்டார். இந்திய தேசத்திற்கு வந்தார். கேரள மாநிலத்திலே வந்தார். அவர் நிறுவின சபைகள் இன்றும் இருக்கின்றன. சந்தேக தோமா என்று எளிதாக நாம் கடந்து போகிறோமே. இதற்கு முன்பதாக யோவான் 11வது அதிகாரத்தில் வாங்க போலான்னு கூப்பிட்டாரே. நாம் எத்தனை இதற்காக தயாராக இருந்திருக்கிறோம்? சீசர்கள் அத்தனை பேருமே நம்பவில்லை. வேகமாய் வாசிங்கள், மார்க் 16:11. வேகமாய் வாசிங்கள், நேரம் குறைவா இருக்கிறது. மார்க் 16:11. மார்க் 16:11. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. யாரு? சீசர்கள். நாம் தோமாவுக்கு சந்தேக தோமா என்றால் அத்தனை சீசர்களுக்கும் சந்தேகம் தான் சொல்லணும். அத்தனை சீசர்களும் அவர் உயிரோடு எழும்புவார் என்று நம்பவில்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று தோமாவுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஜெபத்திற்கெல்லாம் பயன்படுத்துகிறோமே, அன்றைக்கு தோமா கேள்வி கேட்கவில்லை என்றால் அந்த வசனமே எனக்கு இருந்திருக்காது. எனக்கன்பான தேவன், யாருமே நம்பல. 14 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 12:13. வேகமாய் வாசிங்கள். 12:13. அது எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான வசனம். ஆனா மேல கீழெல்லாம் நம்ம எப்பவுமே வாசிக்க மாட்டோம். வாசிங்க. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தி இருக்கையில். அதுக்கப்புறம் தான் தன்னை வெளிப்படுத்துறாரு. இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க, மகதலேனா மரியாலாம் போய் சொல்றாங்க, உயிரோட எழும்பிட்டாரு, அவருடைய சரீரத்தை பார்த்தோம். 11 பேருக்கும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியவில்லை. அப்ப இயேசு சொல்றார், வாசிங்க 14 வாசிங்க. 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். யார?
11 பேருக்கும் இந்த கடிந்துகொள்ளில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் அதிகாரம்லாம் கொடுத்து நீங்க போய் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்றாரு. அப்பனா தோமா மாத்திரம் அவிசுவாசிக்கல, எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா இயேசு அழகா எழுதி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கார். தொடர்ந்து முடிச்சிருங்க, திரும்ப வந்துருங்க யோவான் 20க்கு 20:29. கண்டார், அவ்வளவுதான். கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதி இராத இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இது எதுக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அண்டர்லைன் வேர்ட் தோமாவின் மூலமாக நீங்கள் விசுவாசிக்கிறதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனை பேரையும் நாம் சந்தேகத்தோமா என்று அவர் மேலே நாம் பழியை சாட்டி விடுகிறோம். இந்தியாவிற்கு சுவிசேஷம் வருகிறதற்கு அடித்தள காரணமாயிருந்தது இந்த தோமா. அந்த தோமாவுக்கு மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தரிசனமானார். பூட்டி இருந்த வீட்டிற்குள்ளே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற கர்த்தராகிய இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? நித்திய ஜீவனை அடையும் படியாக மாத்திரமே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கென்பான தேவஜனமே, நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே அவர் நடுவிலே உலாவி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் உலாவி இருக்கிறார். வேகமாய் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவர் நம்முடைய நடுவிலே உலாவுகிற கர்த்தர். 3 புருஷரும் இருந்தார்கள். நேபுகாத்நேச்சர் 3 புருஷரை அல்லவோ போட்டோம். உலாவுகிறதை காண்கிறேன். அண்டர்லைன் தி வேர்ட். இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியிலே உலாவுகிறதை காண்கிறேன். 3 பேர் தான் போட்டாங்க. 3 பேர் தான் போட்டாங்க. 4வது ஆள் யார் தெரியுமா? அழகா எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. இவர்தான் அந்த இயேசு. இவர்தான் அந்த இயேசு. பழைய ஏற்பாட்டிலே நிழலாக வந்த இயேசு புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக வந்து பிறந்தார். 4வது ஆளுடைய சாயல் யாருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது? தேவபுத்திரன். யார் தேவபுத்திரர்? இவர்தான் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய புத்திரராய் என்ன செய்தார்? இருக்கிறார். அவருடைய ஒரே குமாரன் யார்தான்? இயேசு கிறிஸ்து தான். 4ஆம் ஆளின் சாயல் அங்கே உலாவினார். உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். மத்தேயு 18:20. வேகமாய் வாசிங்கள். மத்தேயு 18:20. நாம் ஜெபிக்கும் பொழுது நம் நடுவிலே உலாவுகிற கர்த்தரை 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். போட்டுருங்க. சேர் போட்டு நீங்க 2 பேர் உட்கார்ந்துருந்தீங்க, வீட்டில் ஜெபம் பண்றீங்கன்னா சேர் போட்டு வைங்க. அதுதான் தந்தை பெருமான் சலகாய் பாடுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளிடத்திலே அவர் வருவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார். ஜெபிக்கும் பொழுது உட்கார எப்படியா அவருக்கு உட்கார்றதுக்கு நாற்காலி போடுகிறோமா? 2 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். உங்கள் நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நடுவிலே இருப்பார் என்றால் எல்லாமே பார்த்துக் கொள்வார். அவர் மத்தியஸ்தர். அவர்தான் யார்? நம்முடைய மத்தியஸ்தராய் நடு மையத்திலே இருக்கிறார். நடுவாளராக நின்று எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கென்பான தேவஜனமே, லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 26:12. உங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனை நாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன்.
நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நடுவிலே உலாவாரான். மறுபடியும் சொல்லுகிறேன், நிலையங்கி தரித்து மாறுபருகை பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷகுமாரன் சொல்லுகிறார், உயிர் தெளிந்த வல்லமையோடு நான் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். அவர் உலாவுனா நாம் அவர் பிள்ளையா மாத்திரம்தான் இருக்க முடியும். வேற எந்த தீய சக்திகளும் அந்நிய வல்லமைகளும் அந்தகார சக்திகளின் வல்லமைகளும் நம்மை நெருங்க முடியாது. எனக்கு அன்பான தேவஜனமே, நான் அவர்கள் நடுவிலே உலாவி. பழைய பாட்டிலே இதெல்லாம் வாக்குத்தத்தமாய் மாறினது. புதிய பாட்டிலே நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. பூட்டியிருந்த வீட்டிற்குள்ளே மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் உட்கார்ந்திருக்கிறதே சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான். எனக்கென்பான தேவ ஜனமே, அவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அவர் நம்முடைய நடுவிலே இருக்கும் பொழுது நாம் அவருடைய ஜனங்களாக மாத்திரமே நாம் என்ன செய்வோம்? இருப்போம். எனக்கென்பான தேவ ஜனமே, இதை அறிந்தவனாக யார் சொல்லுகிறார்? யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். வேகமாய் வாசிங்கள். யோவான் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அறியாதிருக்கிற, பார்க்க முடியல, அவரை பார்க்க முடியல, இருக்காரு. எப்படி? உங்கள் அருகாமையிலே உங்கள் நண்பர், உங்க ஆவிக்குரிய நண்பரோ உங்களுடைய உறவினர்கள் எப்படி உங்கள் அருகாமையிலே உட்கார்ந்திருக்கிறார்களோ அதை விட அதே மாதிரி 100க்கு 100 உண்மை, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறது, ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறது நீங்க எப்படி கண்ணால பார்க்கிறது உண்மையோ, அதே போல நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறாராம். இவர் அழகாய் சொல்லுகிறார், அவர் லேவியராமன் இருக்கிறார் சொன்னார். அங்கே அவர் 4வது மனிதனாக தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்கிறார்? உலாவுகிறார், இருக்கிறார், இங்கே நிற்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நிற்கிறாராம். அவர் நின்னுட்டா எல்லாத்தையும் அவரே என்ன செய்திருவார்? பார்த்து கொள்வார். ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது நம் நடுவில் என்ன செய்திருக்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார். மறந்துடவே கிடையாது, மறந்துடவே கூடாது. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே என்ன செய்கிறார்? நிற்கிறார். எம்மாவூர் சீசர்களுக்கு தன்னை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம். வேகமாய் வாசிங்கள். 24:36. உங்கள் நடுவிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எம்மா ஒரு சீசர்கள் நம்பி இருந்தா கல்லறைக்கு முந்தி ஓடி இருப்பாங்க. எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தம்முடைய சீசர்களுக்கு உயிர்த்தெழுந்தலின் வல்லமையோடு தன்னை வெளிப்படுத்தி நான் உங்கள் நடுவிலே நிற்கிறேன் என்று சொன்னார். எம்மா ஒரு சீசரிடத்திலே மறுபடியும் அவர் தரிசனமாகி சொல்லுகிறார். இவைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்களுக்கு நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆனால் அவங்க நம்பல. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்த. ஆனாலும் இயேசு விடவே இல்லை. அடுத்த வசனம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இதுதான் இங்க விஷயம். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய வீக்னஸ் என்னன்னா அவிசுவாசம் இல்ல. இதைத்தான் மேலே ஏற்கனவே அழகா சொல்லிட்டார். அதை ஒரு தடவை வாசிச்சு கீழே வருவோம். 25 அதே லூக்கா 24:25. அப்பொழுது அவர் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அவிசுவாசியை பார்த்து என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்க வேண்டாம். அவங்க அதான் சொல்றாரு. அதுக்கு தான் சொல்றாரு, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? சந்தேகங்கள்
சந்தேகத்தோட விட்டாரா? விடல. நாம் ஒரு ஆவியை மாத்திரம் நாம் ஆராதிக்கவில்லை. அந்த ஆவி எந்த ஆவி? பரிசுத்த ஆவி மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலின் வல்லமையின் சரீரத்தோடு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். எனக்கன்பான தேவஜனமே, 39வது வசனம் வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, எப்படி ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு 40 நாளளவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சீசர்களுக்கும் கொடுத்திருக்கிறார், பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். எவ்வளவு நல்ல தேவன்ல, கால் வரைக்கும் காட்டியிருக்கிறார். கொஞ்சம் பாருங்க, கால்களையும் காண்பித்தார். 41 ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், இப்பதான் அடுத்த டார்கெட். ஆவி சாப்பிடுமா? சாப்பிடாதுல. நீங்க இப்ப நம்ப முடிக்கிறீங்க, கையை காட்டிட்டேன், காலை காட்டிட்டேன், எல்லாமே காட்டிட்டேன், ஆனாலும் என்ன செய்ய முடிக்கிறீங்க? நம்ப முடிக்கிறீங்க. இப்ப இயேசு சொல்றாரு, ஆவி சாப்பிடுமா? சாப்பிடாதுல. இவர் ஆவியா இல்லை, உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். நம்புகிறதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்ப சொல்றாரு, கையை பார்த்துட்டீங்க, காலை பார்த்துட்டீங்க. இப்ப கேட்கிறாரு, அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், இப்ப வாசிங்க, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு புசிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, சாப்பிட்டாலாவது நம்புவீங்களா? நான் ஆவி இல்லை, நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்புவீங்களான்னு அவர் கேட்கிறாரு. புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா? அடுத்த வசனம். கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் உங்களுக்கு சொன்னேனே, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, மனசை அவர் தான் திறக்கணும், விட்டு கொடுத்துடணும். மனசை அவர் திறந்தாதான் அவர் என்ன செய்ய முடியும்? பார்க்கவே முடியும். எனக்கன்பான தேவஜனமே, இவைகளை புரிந்து கொள்ளுங்கள். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிற நீங்களும் நானும் தான் உயிர்த்தெழுந்த தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? இதுதான் சாட்சி. உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு பூட்டி இருந்த வீட்டிற்குள்ளே கடந்து சென்று அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அவர் தோமா ஆணிகள் உண்டான காயத்தை தொட்டு பார்க்கல, பார்த்த உடனே என் ஆண்டவரே, என் தேவனே என்று விழுந்தான். இந்த இந்திய தேசம், மறுபடியும் இந்திய மேப்பை போய் வீட்டில் போய் பாருங்க, தமிழ்நாட்டை பாருங்க, கேரளா மாநிலத்தை பாருங்க. இந்த இந்தியா ரட்சிக்கப்படுகிறதற்கு, இந்த இந்தியாவிற்கு சுவிசேஷத்தை கொண்டுவதற்கு அடித்தள காரணியா இருந்தவர் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்த வல்லமையை கண்ட தோமா தான். உயிர்த்தெழுந்த வல்லமையை நாமும் தரிசிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே ஜெயிக்கிறவர்களாக, சவால் நிறைந்த உலகத்திலே நாம் சவால்களை மேற்கொள்கிறதாக நாம் என்ன செய்வோம்? வாழ்வோம். எனக்கன்பான தேவ ஜனமே, தன்னை அழைத்த, தன்னை படைத்த, தன்னை உருவாக்கின கர்த்தரை விசுவாசிக்கிறவன் இந்த தேசத்தை அசைப்பான். அசைத்தார் யாரு? தோமா. சந்தேக தோமா அல்ல, விசுவாச தோமா, வீறு கொண்டு எழுந்த தோமா, மறுபடியாக உடனடியாக புறப்பட்டு இந்தியாவை நோக்கி ஓடோடி வந்த தோமா. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு தோமாவுக்கு மாத்திரம் தரிசனமாகவில்லை, இந்தியாவை நேசித்தார். இந்தியாவில் இருக்கிற, இந்திய தேசத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசித்ததினாலே மறுபடியும் அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். எனக்கன்பான தேவஜனமே, இவைகளுக்கு நீங்கள்
நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். தன்னை அழைத்த, தன்னை படைத்த, தன்னை உருவாக்கின கர்த்தரை நம்பி உயிர்த்தெழுதலின் சரீரத்தையும் மகிமையும் கண்ணார நாம் காணும் பொழுது இந்த உலகத்திலே நாம் என்ன செய்வோம்? ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். செப்பனியா 3:15 சொல்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதங்களும் வல்லமைகளும் நிறைந்த தேவன் உங்கள் நடுவே நிற்கிறார். உங்கள் நடுவே உலாவுகிறார். உங்கள் நடுவே உட்கார்ந்திருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவன், நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், உங்களுக்காக தேசம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த தேசத்தை என்ன செய்யுங்கள்? அசைக்கிறவர்களாக நீங்களும் மாறுவீர்கள். எனக்கன்பான தேவஜனமே, இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர்.